மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் அண்ட் கோ ஸ்பான்சர்டு பை சென்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam. அன்பர்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகத்தில் நடைபெறுகின்ற பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதற்கான காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்வில் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கும் முன்னாள் திருத்தந்தை, குழந்தை வளர்ப்பிற்கு இணையம் வழியே வழிகாட்டும் பெண்மணி, சிறுவர்களின் விளையாட்டுப் பொருட்களால் உருவான வத்திக்கான், இசை வழியே நற்செய்தி பணி செய்யும் இசை கலைஞர்கள் என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னாள் திருத்தந்தை ஒருவரை புனிதர் நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அந்த புதிய புனிதர் யார் என்பது குறித்தும் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். அல்பினோ லூசியானி என்ற இயற்பெயரை கொண்ட முன்னாள் திருத்தந்தை முதலாம் ஜான் பால் அவர்களை புனிதராக உயர்த்துவதற்குரிய ஆவணத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார். அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு பெண் மருத்துவ ரீதியாக குணப்படுத்த முடியாத மூளை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். அவர் திருத்தந்தை முதலாம் ஜான் பால் அவர்களின் வழியே வேண்டி குணம் பெற்றதால் அவர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இவர் 1978ஆம் ஆண்டு தனது 65ஆம் வயதில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேற்று காலை நான் வாக்களிப்பதற்காக சிஸ்டன் ஆலயத்திற்கு வந்தேன். ஆனால் இன்று நான் தேர்ந்து கொள்ளப்படுவேன் என சிறிதும் கற்பனை செய்து பார்க்கவில்லை. இதேபோன்று இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 33 நாட்களில் இறந்து போவார் என யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த 33 நாட்களில் தனக்குரிய அடையாளத்தை அவர் விட்டுச் சென்றுள்ளார். எப்போதும் சிரித்த முகத்துடன் காணப்படும் இத்திருத்தந்தை நகைச்சுவை உணர்வு மிக்கவர். திருத்தந்தை முதலாம் ஜான் பால் அவர்கள் வருகிற 2022ஆம் ஆண்டில் புனிதராக உயர்த்தப்படுவார் என்பது மகிழ்ச்சிக்குரியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முன்னாள் மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக பணி செய்து வந்த அருட்தந்தை கைடோ மரினி அவர்கள் ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெற்ற இந்த திருப்பலி வழியே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக இருந்த அருட்தந்தை கைடோ மரினி அவர்களுக்கு பிரியாவிடை அளித்தார். இவர் காங்கிரிகேஷன் ஆஃப் தி கிளர்ஜியின் புதிய செயலராகவும் ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டு உள்ளார். இந்த திருப்பலியில் ஆயரின் கடமை என்ன என்பது குறித்து திருத்தந்தை விளக்கினார். பல நேரங்களில் பலர் சொல்வதுண்டு, எனக்கு ஜெபம் செய்ய நேரம் இருப்பதில்லை என்று. அது தவறு. திருத்தூதர்கள் ஒன்று கூடியிருந்தபோது புனித பேதுரு என்ன சொன்னார் என தெரியுமா? ஜெபமும் நற்செய்தி அறிவித்தலும்
ஒவ்வொரு ஆயரின் தலையாகிய கடமை என்று கூறினார். எனக்கு நேரம் இல்லை என சொல்வதை விட்டுவிட்டு தினந்தோறும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். திருத்தந்தையின் மறைவுரையை தொடர்ந்து ஆயராக திருப்பொழிவு செய்யப்படும் சடங்குகள் நடைபெற்றன. Senza mai stancarvi, Dio onnipotente, per il suo popolo santo ed esercitare in modo irreprensibile il ministero del sommo sacerdozio. இந்த சிறப்பு திருப்பலியின் நிறைவில் புதிய ஆயர் கைட்டோ மரினி அவர்கள் திருத்தந்தைக்கு நன்றி தெரிவித்தார். புதிய ஆயரை திருப்பொழிவு செய்யும் சிறப்பு திருப்பலியில் பல மக்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். ஆயர் கைட்டோ மரினி அவர்கள் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் மாண்புடன் ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோருக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் பொது பார்வையாளர்களை சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் நற்செய்தியின் உண்மை தன்மையை மாற்றாமல் நற்செய்தி அறிவிப்பது எவ்வாறு என்பது குறித்து பகிர்ந்து கொண்டார். அது குறித்த காணொளி இது உங்கள் பார்வைக்கு. காலத்திற்கு ஏற்றாற்போல் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் நற்செய்தியின் உண்மை தன்மையை மாற்றாமல் எவ்வாறு நற்செய்தி பணி செய்வது என்பது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளக்கியுள்ளார். அதனை அவர் இன்கல்ச்சரேஷன் என கூறுகிறார். இது எளிதான ஒன்று அல்ல என்பதை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை கடந்த காலத்தில் சில கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கத்தின் முக்கியத்துவத்தை மறந்துவிட்டு கலாச்சாரத்திற்காக நற்செய்தியை தவறாக அறிவித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நற்செய்தி அறிவித்தல் என்பது சவாலான ஒன்று. அது தன்னுடைய கருத்தை பிறர் மீது திணிப்பது போன்றது அல்ல. கத்தோலிக்க திரு அவையை சேர்ந்திருப்பதால் மட்டும் நாம் கத்தோலிக்கர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்வாக்குவதால் மட்டுமே நாம் கத்தோலிக்கர்களாக இருக்க முடியும். நற்செய்தியின் உண்மை தன்மையை மாற்றாமல் கலாச்சாரத்திற்கு ஏற்ப நற்செய்தி அறிவிப்பு பணி செய்த இயேசு சபை துறவிகளான மேட்டியோ ரிச்சி மற்றும் ராபர்டோ டி நோபிலி ஆகியோரை திருத்தந்தை எடுத்துக்காட்டாக எடுத்துரைத்தார். அவர்களின் வழிகளை சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார். கடந்த நூற்றாண்டுகளின் பலரின் நம்பிக்கை வாழ்க்கையை குறித்து இன்றைய தலைமுறையினரிடம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியின் முடிவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புலம்பெயர்ந்தோருக்கு சேவை செய்த ஸ்கிலாப்ரினியர்கள் குழுவை வாழ்த்தி நிறைவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலிய மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் அரண்மனையில் சந்தித்து அவர்களுடன் உரையாடினார். அது குறித்த காணொளி இது உங்களுக்காக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலிய மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களை சந்தித்து மனசாட்சியின்படி பணி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இன்று மனசாட்சியின்படி வாழ்ந்து வருதல் என்பது குறைந்து வருகிறது. ஆனால் பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் பொது வெளியிலும் மனசாட்சிப்படி வாழ வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் மனிதர்களுக்கு சேவை செய்யும் பணியில் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் கண்டிப்பாக மனசாட்சியுடன் செயல்பட வேண்டும் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது உங்கள் பணிக்கு நம்பிக்கையாக இருக்கும். மேலும் இன்றைய சூழலில் மருத்துவ பணியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் சோதனைகள் குறித்தும் திருத்தந்தை பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் ஜீன் காஸ்டெக்ஸ் அவர்கள் வத்திக்கானில் சந்தித்தார். அந்த சந்திப்பு குறித்த காணொளி இது உங்களுக்காக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் பிரான்ஸ் நாட்டின் பிரதமரான ஜூன் காஸ்டெக்ஸ் அவர்களும் மொழிபெயர்ப்பாளர்கள் உதவி இல்லாமல் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். பிரான்ஸ் பிரதமர் ஸ்பானிஷ் மொழி பேசுவதில் வல்லவர். இவர்களின் சந்திப்பு 30 நிமிடங்கள் வரை நீடித்தது. லெபனான், ஈராக் மற்றும் துருக்கியில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது.
இந்த விவாதத்தில் பல உடன்பாடுகள் எட்டப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். COP26 காலநிலை மாற்றம் குறித்த மாநாடு குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்தாலோசிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு முதல் பிரான்சில் உள்ள திரு அவையில் நிகழ்ந்து வந்த குற்றங்களை எவ்வாறு திரு அவை கையாளும் என்பது குறித்து இருவரும் சில முடிவுகளை எடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை கேட்டறிந்த பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் திரு அவை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் திருத்தந்தையிடம் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்புக்கு பின்னர் இருவரும் தாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி கையெழுத்திட்ட ஜெர்சியை பிரதமர் திருத்தந்தைக்கு வழங்கினார். மனித சகோதரத்துவம் பற்றிய ஆவணம் ஒன்றை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரதமருக்கு பரிசாக வழங்கினார். நிறைவாக மகிழ்ச்சியுடன் இந்த சந்திப்பு நிறைவு பெற்றது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தான் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திக்க உள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வருகின்ற 29ஆம் தேதி சந்திக்க உள்ளார். வெள்ளை மாளிகையின் அறிவிப்பின்படி இந்த சந்திப்பில் ஜோ பைடன் அவர்களின் மனைவியான ஜில் பைடனும் அவர்களுடன் உடனிருப்பார். இந்த சந்திப்பில் கொரோனா பெருந்தொற்றை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருதல், காலநிலை நெருக்கடியை சமாளிப்பது, ஏழைகளை பராமரிப்பது போன்ற பல தலைப்புகளில் இருவரும் விவாதிக்க உள்ளனர் என்று கூறப்படுகிறது. அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வத்திக்கானுக்கு வருகை தருவது இது முதல் முறை அல்ல. அவர் துணை அதிபராக இருந்தபோது திருத்தந்தையின் பொறுப்பேற்கும் திருப்பலியில் கலந்து கொண்டார். மேலும் திருத்தந்தையின் கேபிட்டால் வருகையின் போது அவர் உடனிருந்தார். 2016ஆம் ஆண்டு வத்திக்கானில் நடைபெற்ற புற்றுநோய்க்கு எதிரான நிகழ்வில் ஜோ பைடன் கலந்து கொண்டுள்ளார். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக திருத்தந்தையுடன் தொலைபேசியில் பேசிய போது கடைநிலை மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருப்பதாக ஜோ பைடன் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைக்காக தன்னையே தியாகம் செய்த இளம் தாய் ஒருவர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட உள்ளார். அவர் யார் என்று தெரிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். 3 குழந்தைகளின் தாயான மரிய கிறிஸ்டினா அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்புகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு வடக்கு இத்தாலியில் உள்ள ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த மரிய கிறிஸ்டினா சிறு வயதிலிருந்தே கத்தோலிக்க நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றி வளர்ந்தவர். அவரது இறை நம்பிக்கையின் ஆழம் அவருக்கு தன்னலமற்ற செயல் செய்ய ஆற்றல் அளித்தது. அவருடைய இறை நம்பிக்கை திடீரென முளைத்த காளான் போன்றது அல்ல. அது காலப்போக்கில் முதிர்ச்சி அடையும் ஒன்று. The Lord is everything, the Lord is everything to me என்ற வார்த்தைகளுடன் தனது 14 வயதில் பத்திரிகை ஒன்றை தொடங்க அவர் விரும்பினார். 1991ஆம் ஆண்டு மரிய கிறிஸ்டினா கார்லோ மொசலின் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர் 3வது முறையாக கருத்தரித்த போது அவரது காலில் கட்டி ஒன்று தோன்றியது. அதற்காக அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதில் முழுமையான குணம் அடையாததால் அவருக்கு கீமோதெரபி சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து என்பதால் அவர் அதனை தவிர்த்தார். குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தது. ஆனால் கீமோதெரபி சிகிச்சை எடுக்காததால் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து தனது 26வது வயதில் இறந்தார். தற்போது அவருடைய குடும்பத்தினர் பங்கு மக்கள் என பலர் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆம்சிடி கிறிஸ்டினா என்ற அமைப்பானது அவருக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கான பணிகளை முன்னெடுத்து செய்து வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை வளர்ப்பில் பெற்றோருக்கு வழிகாட்டிட
சிறப்பு தகவல்களை யூடியூப் வழியே வழங்கும் பெண்மணி ஒருவரை குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். பீஸ்ஃபுல் பேரண்டிங் என்ற யூடியூப் சேனல் வழியே குழந்தை வளர்ப்பு குறித்து பெண்மணி ஒருவர் பெற்றோருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். அவர் பெயர் எலிசா மோலினா. இணையம் வழியே பயனுள்ள தொடர்களை வழங்கி வழிகாட்டி வருகின்றார். ஒரு குழந்தையை நீங்கள் தண்டித்தால் அல்லது அவர்களிடம் கோபமாக கத்தினால் அவர்கள் திருந்திவிட மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக அடங்கி விடுவார்கள். அவர்களின் உண்மைத்தன்மை என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் என நீங்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்தாலும் அது பலனை தராது. இவ்வாறு கத்துவதால், தண்டிப்பதால் நேர்மறையான விளைவுகளை விட எதிர்மறையான விளைவுகளே அதிகம் நடக்கின்றன. எலிசா மொலினா ஒரு கல்வியாளர் மற்றும் 5 குழந்தைகளின் தாய். இவர் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே உள்ள உறவை அன்பை கொண்டு வளர்க்கும் வண்ணம் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மாற்றம். அது நமக்குள் இருக்கின்றது. ஒரு குழந்தையின் நடத்தையை மாற்ற விரும்பினால் முதலில் நமது நடத்தையை நாம் மாற்ற வேண்டும். ஏனெனில் குழந்தைகள் அனைத்தையுமே பெற்றோரிடமிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். நாம் கோபப்பட்டால் அவர்களும் கோபப்படுவார்கள். நாம் கத்தினால் அவர்களும் கத்துவார்கள். எனவே நம்மை நாம் முதலில் நல்வழியில் மாற்றிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்காமல் அவர்களை செம்மைப்படுத்த முடியாது. சுமைகளை சுமத்தி அவர்களை நல்வழிப்படுத்த முடியாது. அதற்கு மாற்று வழிகளை காண எலிசா பரிந்துரைக்கிறார். சுவற்றில் படம் வரைய விரும்பும் குழந்தைகளுக்கு காகிதத்தை கொடுத்து வரையச் சொல்லுங்கள் என வழிகாட்டுகிறார். சற்று மாற்றி சிந்திப்பதால் குழந்தைகளுக்கு நம்மால் நல்வழி காட்ட முடியும். குழந்தைகளுக்கும் நம்பிக்கையை விதைக்க முடியும். அவர்களோடு நாம் நெருங்கி செல்வதால் அவர்களின் தேவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சிறந்த மனிதர்களாக தங்கள் குழந்தைகளை வளர்க்க விரும்பும் பெற்றோர்கள் இதனை சரியாக செய்ய வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இடையில் ஆரோக்கியமான உறவுகளை வளர்க்கவும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழ வழிகாட்டவும் இந்த பீஸ்ஃபுல் பேரண்டிங் என்ற யூடியூப் சேனல் பயனுள்ளதாக உள்ளது. இதன் வழியே குடும்ப மகிழ்ச்சிக்கான பயிற்சிகளையும் கருத்தமர்வுகளையும் எலிசா வழங்குகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. லெகோ விளையாட்டுப் பொருட்களை கொண்டு ஒரு சிறிய வத்திக்கான் நகரையே இளைஞர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அந்த சிறிய வத்திக்கான் நகரும் அதன் படைப்பாளரின் பகிர்வும் காணொளியாக உங்கள் பார்வைக்கு. லெகோ என்னும் சிறுவர்களின் விளையாட்டுப் பொருள்களைக் கொண்டு பல வடிவங்களை உருவாக்கும் கலைஞரான ரோக்கோ அவர்கள் லெகோ விளையாட்டுப் பொருட்களைக் கொண்டு ஒரு சிறிய வத்திக்கான் நகரத்தையே உருவாக்கியுள்ளார். இவரின் பெரும்பாலான படைப்புகள் கண்காட்சிகளுக்காகவும் அருங்காட்சியகத்திற்காகவும் உருவாக்கப்பட்டவை ஆகும். 2020 ஆண்டு ஊரடங்கின் போது இவர் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டார். நான் ஒரு பயணத்திற்காக ரோமை சென்றிருந்தபோது 2 நாட்கள் அங்கு தங்கியிருந்தேன். உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நான் அரை நாளிலேயே அங்கு உள்ள பல்லாயிரக்கணக்கான வரலாற்றுகளால் ஈர்க்கப்பட்டேன். அதனை கலைப்பொருளாக உருவாக்க விரும்பினேன். Thousands of years of human history, not just in the physical built architecture itself, but also all the artifacts in the museums. இந்த படைப்பினை உருவாக்கி முடிக்க இவருக்கு சுமார் 6 மாதங்களில் 800 மணி நேரங்கள் தேவைப்பட்டது. இதனை டிஜிட்டல் வடிவமைப்பு செய்வதற்கு மட்டுமே 500 மணி நேரங்கள் தேவைப்பட்டதாக ரோக்கோ சொல்கிறார். இந்த படைப்பினை உருவாக்க வத்திக்கான் புகைப்படங்கள், கூகுள் மேப், கூகுள் எர்த் என பலவற்றின் உதவி எனக்கு தேவைப்பட்டது. சரியான உயரம், அகலம் என இந்த படைப்பை உருவாக்க சுமார் 6 மாத கால அளவு எனக்கு தேவைப்பட்டது. புனித பேதுரு பேராலயத்தில் குவி மாடத்தை உருவாக்க பல நுணுக்கமான பொருட்கள் தேவைப்பட்டதாக இவர் கூறுகிறார். மேலும் வத்திக்கான் கட்டிடக்கலையின் நுட்பத்தை இந்த படைப்பில் வெளிக்கொண்டு வருவதற்காக சரியான லெகோ விளையாட்டுப் பொருள்களை கண்டுபிடிப்பது சவாலாக இருந்ததாக இவர் தெரிவித்தார். I guess the only 2 limits that I impose on myself are using actual Lego and then also the scale of my work. எனக்கு பெரிய சவாலாக இருந்தது என்னவென்றால் சரியான லெகோ பொருட்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதுதான். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த லெகோ பொருட்கள் எல்லாமே
இந்த படைப்பிற்காக தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த லெகோ வத்திக்கான் நகரமானது தனது அமெரிக்க சுற்றுப்பயணத்தை தற்போது முடித்துள்ளது. இது 2022ஆம் ஆண்டு ரோமைக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரோக்கோவின் சிறந்த கலைப்படைப்புக்கு இந்த சிறிய வத்திக்கான் நகரம் மிக பெரிய சான்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இசை வழியே நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யும் இசை கலைஞர்களை கொண்ட இசை குழுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். டமாஸ்கஸ் வர்ஷிப் என்பது அமெரிக்காவில் உள்ள திரு அவைகளில் ஒன்றிணைந்த வழிபாடு நடத்துவதற்கான பணிகளை செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு குழுவாகும். எங்கள் குழுவின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் ஒன்றிணைந்த வழிபாடு நடத்துவதாகும். அதற்காக நாங்கள் பாடல்களை உருவாக்குகிறோம், அதன் வழியே இயேசுவை புகழ்கிறோம். இப்போது எங்களின் பணிகளை விரிவாக்க தொடங்கியுள்ளோம். 2020ஆம் ஆண்டு கோடை காலத்தில் எங்களது முதல் ஆல்பத்தை நாங்கள் வெளியிட்டோம். And as a result, in summer of 2020, all that kind of ended up leading to us releasing our first ever album. இந்த குழு இசைக்கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது தனிப்பட்ட திறமையை பாடல்கள் வழியே வெளிக்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் ஒன்றிணைந்து தங்களின் திறமையை கடவுளுக்காக செலவிடுகிறார்கள். எங்கள் இசைக்குழுவில் உள்ள அனைவருமே தங்களின் திறமைகளை கடவுளுக்காக கொடுக்க முன்வந்தவர்கள். பாடல்கள் எழுதி இசையமைத்து அதன் வழியே இறைவனை போற்றி புகழ்கிறார்கள். இவ்வாறு உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு உதவி செய்ய நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம். கத்தோலிக்கம் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அந்த உலகம் முழுவதும் இசை வழியே கடந்து செல்ல நாங்கள் விரும்புகிறோம். Communicating the message that's in our hearts through, what moves us musically and being able to share that with the world. இந்த குழுவினர் இசையில் மட்டும் கவனம் செலுத்தி இறைவனை நெருங்கி வர முயற்சிப்பதில்லை. இவர்கள் ஒன்றிணைந்து பல தன்னார்வ பணிகளை செய்கின்றனர். ஏழை எளியவருக்கு உதவிகளை செய்து இறைவனை நெருங்கி வருகின்றனர். இவர்களின் நம்பிக்கையை உலகம் முழுவதும் பறைசாற்ற இசையை பயன்படுத்துகிறார்கள். பாடல்களை உருவாக்கி அதனை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மட்டும் எங்கள் நோக்கமல்ல. பாடல்கள் வழியே மக்கள் இறைவனை சரணடைய வேண்டும். அதன் வழியே பல நல்ல செயல்களை மக்கள் செய்ய வேண்டும். இதனைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இதற்கான பயிற்சிகளையும் வழிகளையும் காட்ட நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த இசைக்குழுவின் தலையாய நோக்கம் இசை வழியே உலகம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தல் செய்ய வேண்டும் என்பதே ஆகும். என் நண்பர்களே, இந்த வாரம் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியின் வழியே திருத்தந்தை மற்றும் வத்திக்கானின் கடந்த வார உலகை கண்டு ரசித்தீர்கள் அல்லவா? இதே போன்று மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில புது நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கின்றோம். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10, ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் அண்ட் கோ ஸ்பான்சர்ட் பை சென்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.
மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.